السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فتقبل من أحدهما ولم يتقبل من الآخر صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم من وجد ساعة لأن يضحي فلم يضحي فلا يحضر مصلانا صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வபூர்வீக வல்லவனான அல்லாஹ்வின் மட்டுமே உரித்தாகட்டுமாக. சத்திய தூதர் சர்தார் ஆலம் சாத்தமுன் நபியின் பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் குடும்பத்தார்கள் தம் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் அவுலியாக்கள் அமர்ந்திருக்கும் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் வற்றாத கருணையும் என்றென்றும் நின்றவர்களாக. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வல் ஃபஜ்ர் காலை நேரத்தின் மீது சத்தியமாக, வலயாமின் அஷ்ர் 10 இரவுகளின் மீது சத்தியமாக, வஷ்ஷஃபி வல் வத்ர் இரட்டைப்படையான ஒற்றைப்படையான இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இது எந்த இரவுகள் அல்லது எந்த அதிகாலை, எந்த இரட்டைப்படை, எந்த ஒற்றைப்படை என்று சொன்னால், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சரி, அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சரி, முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற எண்ணற்ற தாபீன்களும் சஹாபாக்களும் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லும்போது சொல்வார்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். துல்ஹஜ் மாதம் பிறந்து 2வது நாளிலே நாம் இருக்கிறோம். இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், 10வது நாள் பெருநாள், துல்ஹஜ்ஜினுடைய 10வது நாள் ஈதுல் அல்ஹாவினுடைய பக்ரீத் பெருநாள். இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் இருக்கிறதே, இந்த நாட்களின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். இந்த நாட்களினுடைய காலை நேரத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். இந்த நாட்களினுடைய 10 இரவுகளின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். இந்த நாட்களினுடைய ஒற்றைப்படையான இரட்டைப்படையான எல்லா இரவுகளின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்து இந்த நாட்களினுடைய கண்ணியம் எவ்வளவு மகத்துவமானது என்பதை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் உணர்த்துகிறான். எனவே இந்த 10 நாட்கள் கண்ணியத்திற்குரிய நாட்கள் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரமலானினுடைய கடைசி 10 நாட்கள் இருக்கிறது, அது சிறந்ததா அல்லது துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த முதல் 10 நாட்கள் சிறந்ததா என்பதை பற்றி இமாம்களிடத்திலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதில் இமாம்கள் சொல்வார்கள், ரமலானினுடைய கடைசி 10 நாட்களினுடைய இரவுகள் சிறந்தவை, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் பகல் காலங்கள் சிறந்தவை. துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் பகல் காலங்கள் சிறந்தவை, ரமலானினுடைய கடைசி 10னுடைய இரவு காலங்கள் சிறந்தவை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்கள் சம்பந்தமாக சொன்னார்கள், அஃவலு அய்யாமித் துன்யா அய்யாமுல் அஷ்ர். உலகத்தினுடைய நாட்களிலேயே இந்த 10 நாட்கள் தான் ஆகச் சிறந்த நாட்கள். இந்த 10 நாட்கள், துல்ஹஜ்ஜினுடைய இந்த 10 நாட்கள் தான் ஆகச் சிறந்த நாட்கள். இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மாமின் அய்யாமின் அஅஸமு இன்தல்லாஹி. இந்த 10 நாட்கள் என்பது அல்லாஹ்விடத்திலே மிக மகத்துவம் உள்ள நாட்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரமலானினுடைய கடைசி 10 நாட்கள் ஏன் சிறப்பிற்குரியது என்று கேட்டால், அந்த கடைசி 10 நாட்களில் தான் லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறது. அதனால் கடைசி 10 நாட்கள் சிறப்பானது. சரி, லைலத்துல் கத்ருக்கு என்ன சிறப்பு இருக்கிறது என்று கேட்டால், லைலத்துல் கத்ர் இரவில் தான் குர்ஆன் இறங்கியது. எனவே லைலத்துல் கத்ருடைய இரவு சிறப்பானது. அந்த குர்ஆனினுடைய முதல் வஹி இறங்கியது இரவிலே இறங்கியது. முதல் வஹி இறங்கியது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்ற முதல் வஹி இறங்கியது இரவிலே இறங்கியது. இரவிலே குர்ஆனினுடைய முதல் வஹி இறங்கியதால் அது லைலத்துல் கத்ராக இருப்பதால் அந்த இரவுகள் எல்லாம் ரமலானுடைய கடைசி 10லே வருவதால், எனவே ரமலானுடைய கடைசி 10னுடைய இரவுகள் சிறப்பாகிவிட்டது. இது எங்க போய் ஜாயிண்ட் ஆகுது? வஹி இரவுல இறங்குச்சு. எனவே ரமலானுடைய கடைசி 10 நாளுடைய இரவுகள் சிறந்தது. அதே போல
துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களினுடைய பகல் காலங்கள் ஏன் சிறந்தவை என்று சொன்னால், அரஃபாவுடைய தினம் 9வது நாள், இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10லே 9வது நாள் அரஃபாவினுடைய தினம். அந்த அரஃபாவினுடைய தினத்திலே வைத்துத்தான் குர்ஆனினுடைய சட்டங்கள், இந்த இஸ்லாத்தினுடைய எல்லா விஷயங்களும் நிறைவு பெற்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய தினத்திலே வைத்துத்தான் சொன்னார்கள், அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் எந்த இஸ்லாத்தை கொடுத்து என்னை நபியாக அனுப்பி வைத்தானோ அந்த இஸ்லாத்தை உங்களின் பக்கம் பரிபூரணமாக நான் கொண்டு வந்து சேர்த்து விட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, எந்த குர்ஆன் இரவிலே இறங்க ஆரம்பித்து 23 வருடங்களாக இறங்கியதோ அந்த குர்ஆன் துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாள் அரஃபா நாளினுடைய பகலிலே நிறைவு பெற்று விட்டது. எனவே இந்த பகல் காலங்கள் சிறந்தது. லைலத்துல் கத்ர் இரவிலே இருப்பதால், அந்த இரவிலே குர்ஆன் இறங்கியதால் அந்த இரவு காலங்கள் சிறந்தவை. இந்த பகலோடு இஸ்லாம் நிறைவு பெற்றதால் இந்த பகல் காலங்கள் சிறந்தவை என்பதாக கூட துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களுக்கு மார்க்கறிஞர்கள் விளக்கம் சொல்வார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போல ரமலான் மாதத்திலே எப்படி அல்லாஹ் நோன்பை கடமையாக்குகிறானோ, நோன்பு கடமையோ, நோன்பு வைப்பது கடமையோ, அதே போல துல்ஹஜ் மாதத்திலே ஹஜ் செய்வதும் கடமை, குர்பானி கொடுப்பதும் கடமை. எப்படி ரமலானுக்கு என்று ஒரு கடமை இருக்கிறதோ, துல்ஹஜ் மாதத்திலே அல்லாஹ் தஆலா இந்த 2 கடமைகளையும் இந்த ஆரம்ப 10 நாட்களுக்குள் தான் வைத்திருக்கிறான். பிறை 12ஐ தாண்டி விட்டால் ஹஜ்ஜும் செய்ய இயலாது, குர்பானியும் கொடுக்க இயலாது. எனவே இந்த துல்ஹஜ் மாதம் ரமலானோடு நிறைய விஷயங்களிலே ஒத்து போகிறது. இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், இந்த துல்ஹஜ் மாதம் என்பது 2 காரணங்களால் சிறப்பு பெறுகிறது. ஒன்று, எல்லா கடமைகளையும் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்புள்ள 10 நாட்கள் இந்த 10 நாட்கள் தான். எல்லா கடமைகளையும் இந்த 10 நாட்களிலே ஒரு மனிதர் நோன்பு நோக்க முடியும். அரஃபாவினுடைய நோன்பிலிருந்து இன்னும் பிற நஃபிலான நோன்புகளை இந்த 10 நாட்களிலே மனிதன் நோன்பு நோக்க முடியும். இந்த 10 நாட்களில் மட்டும்தான் ஹஜ் செய்ய முடியும். இந்த 10 நாட்களில் மட்டும்தான் குர்பானி கொடுக்க முடியும். இந்த நாட்களை தவிர வருடத்தினுடைய வேறு எந்த நாட்களிலும் குர்பானி கொடுக்க இயலாது, ஹஜ் செய்ய இயலாது. குர்பானி சேருகிறது, ஹஜ் சேருகிறது, நோன்பு சேருகிறது, இந்த 10 நாட்களிலே தொழுகை சேருகிறது. அதே போல தான தர்மங்கள் இந்த 10 நாட்களிலே கொடுக்கப்படுகிறது. இந்த 10 நாட்களுக்குள்ளாக ஒரு ஜும்மாவாவது வந்து விடுகிறது. அதே போல இந்த 10 நாட்களுக்குள்ளாக அரஃபாவுடைய நாள் முக்கியமான நாள், 365 நாட்களிலேயே ஆகச் சிறந்த நாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாளை பார்த்து சொன்னாரோ அப்பேற்பட்ட அரஃபாவுடைய நாள் இந்த 10 நாட்களுக்குள்ளே இருக்கிறது. 2 பெருநாட்களிலே ஒரு பெருநாளான ஈதினுடைய நாளும் இந்த 10 நாட்களுக்குள்ளே இருக்கிறது. இப்படி எல்லா சிறப்புகளும் இந்த 10 நாட்களுக்குள்ளே இருப்பதால் இந்த 10 நாட்கள் ஆகச் சிறந்தவை என்று இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள். இரண்டாவது, ஹஜ்ஜும் சரி அதே போல குர்பானியும் சரி குறிப்பிட்ட இந்த நாட்களிலே செய்ய முடியுமே தவிர, இதை தவிர வருடத்தினுடைய வேறு எந்த காலங்களிலும் செய்ய முடியாது. ஹஜ் என்பது இந்த மாதத்தினுடைய முதல் 10 நாட்களினுடைய பிறை 8 பிறை 12க்குள்ளாக இந்த 5 நாட்களில் மட்டும்தான் ஹஜ் செய்ய முடியுமே தவிர இதை தவிர்த்து வேறு எந்த நாட்களிலும் ஹஜ் செய்ய இயலாது. குர்பானி என்பது இந்த 10 நாட்களினுடைய 10வது நாள், 11வது நாள், 12வது நாள், அதிகபட்சமாக போனால் 13வது நாள். இந்த 4 நாட்களை தவிர வருடத்தினுடைய வேறு எந்த நாட்களிலும் குர்பானி கொடுக்க இயலாது. எனவே இந்த 2 கடமைகளும் இந்த நாட்களை தவிர வேறு எந்த நாட்களிலும் செய்ய இயலாது. ஒண்ணுமில்ல, ஃபர்தான நோன்பு தவறிட்டா கூட, ஃபர்தான தொழுகை தவறிட்டா கூட, ஃபர்தான ஜக்காத் தவறி போயிட்டா கூட அடுத்த மாதங்களிலே அடுத்த நேரங்களிலே கலா செய்ய முடியும். ஃபர்தான நோன்பு தவறிட்டா அடுத்த மாதங்களால வைக்க முடியாதுன்னா வைக்க முடியும். அதனுடைய நன்மை வேற, இதனுடைய நன்மை வேற, அதனுடைய அந்தஸ்து வேற, இதனுடைய அந்தஸ்து வேற, அதனுடைய கண்ணியம் வேற, இதனுடைய கண்ணியம் வேறன்னு சொன்னாலும் கலா செய்ய முடியுமா முடியாதா? ஃபர்தான நோன்ப ரமலான் அல்லாத காலங்களில் ஃபர்தான நோன்பு கலா செய்ய முடியும். தவறிவிட்ட ஃபர்தான தொழுகையை கலா செய்ய முடியும். தவறிவிட்ட ஜகாத் கடமையை கலா செய்ய முடியும் அடுத்த மாதத்துல. ஆனா இந்த வருஷம் எனக்கு எல்லா வாய்ப்பும் இருந்து நான் குர்பானி கொடுக்க தவறிட்டான், இந்த வருஷம் எனக்கு எல்லா வாய்ப்பும் இருந்து நான் ஹஜ் செய்ய தவறிட்டா அடுத்த 11 மாசத்துல இந்த 2 கடமையும் என்னால கலா செய்யவே முடியாது. கலா செய்யணும்னு நினைச்சா முடியும், ஆனா மற்ற கடமைகளை கலா செய்ய முடியும், வாய்ப்பு இருக்கு.
அடுத்த நோன்பு வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கலா செய்ய முடியும். ஆனால் ஹஜ்ஜையும் குர்பானியும் கலா செய்யவே முடியாது. அடுத்த ஹஜ்ஜினுடைய ஆண்டு வரும் வரையும் நான் ஹயாத்தோடு இருந்தால் ஹஜ் செய்ய முடியும், ஆனால் கலா முடியாது. அடுத்த குர்பானி வரையும் நான் ஹயாத்தோடு இருந்தால் குர்பானி கொடுக்க முடியும், இறையில குர்பானி கலா செய்ய முடியாது. இத்தனை சிறப்புகள் இந்த 10 நாட்களுக்குள்ள இருக்கிறது என்பதாக இமாம் ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள். அதே போல ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகள் இருக்கிறார்களே, அந்த ஹாஜிகளை போல ஹஜ்ஜுக்கு செல்லாமல் உள்ளூரிலே இருக்கக்கூடிய மக்களும் தங்களை அமைத்துக் கொள்ளும் விதமாக இந்த 10 நாட்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகள் அங்கே தல்பியா சொல்வார்கள், ஹஜ்ஜுக்கு செல்லாமல் உள்ளூரிலே இருக்கக்கூடிய மக்கள் இங்கே தக்பீர் சொல்வார்கள். ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய மக்கள் அங்கே அரஃபாவுடைய நாளிலே தங்கி அரஃபாவுடைய மைதானத்திலே தங்கி துஆ செய்வார்கள். ஹஜ்ஜுக்கு செல்லாத உள்ளூரிலே இருக்கக்கூடிய மக்கள் அரஃபாவுடைய நாளிலே நோன்பு வைத்து இங்கே துஆ செய்வார்கள். ஹஜ்ஜுக்கு சென்ற ஹாஜிகளுக்கு அவர்கள் தலைமுடியை இறக்கும் வரை, குர்பானை கொடுக்கும் வரை நகத்தையோ முடியையோ களைவது ஹராம். ஹஜ்ஜுக்கு செல்லாமல் உள்ளூரிலே இருக்கக்கூடிய மக்கள் குர்பானை கொடுத்து முடிக்கும் வரை நகத்தையோ முடியையோ களையாமல் இருப்பது முஸ்தஹப். இவர்களுக்கு ஹராம் அல்ல, நகத்தையோ முடியை களைஞ்சிட்டா குர்பானை கொடுக்கிறவர் அது ஹராமாக ஆகிறாது. களையாமல் இருப்பது முஸ்தஹப், விரும்பத்தக்க செயல். வெளியிடக்கூடிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போல ஹஜ்ஜினுடைய சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகள் கல் எறிந்து விட்டு 10வது நாள் ஷைத்தானுக்கு கல் எறிஞ்சிட்டு தலைமுடியை இறக்கிட்டு குர்பானி கொடுத்து முடிச்சதுக்கு பிறகு தலைமுடியை இறக்கிட்டு தவாஃபு ஜியாரா செஞ்சுட்டா அவனுடைய ஹஜ்ஜினுடைய கடமை ஓரளவுக்கு முடிச்சிருக்கு. அதே போல இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய நபர் 10வது நாள் குர்பானி கொடுத்து விட்டார் என்று சொன்னால் அவர் நகமுடியை கலைந்து கொள்ளலாம். நல்லே, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜி ஹஜ்ஜை நிறைவேற்றியதற்கு பிறகு பிறந்த பாலகனை போன்ற, அன்று பிறந்த பாலகனை போல எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவராக மாறிவிடுகிறார். உள்ளூரிலே இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய குர்பானியை நிறைவேற்றி விட்டார் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள், கான லிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, அவர் கொடுத்த குர்பானிக்கு ஒவ்வொரு முடிக்கு பகரமாகவும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது, ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது. அங்கே எப்படி அவர் பிறந்த பாலகனை போல மாறுகிறாரோ இங்கே இருக்கக்கூடிய ஹாஜியும் ஏன் செம்பரியாட்டை கொடுக்கிறார் என்று சொன்னால் அதுதான் அதிக அடர்த்தியுடையதாக, அதிக முடிகள் கொண்டதாக இருக்கும். எவ்வளவு அதிக முடிகள் இருக்கிறதோ அவ்வளவு பாவங்கள் மன்னிக்கப்படும், அவ்வளவு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். எனவே வெள்ளாட்டை விடவும் இங்கே செம்பரியாடு முன்னிலைப்படுத்தப்படுவதற்கான காரணம் அது அதிக முடி இருப்பதால் தான். எனவே இங்கிருக்கக்கூடியவரும் ஒவ்வொரு ஆட்டினுடைய ரோமத்துக்கு பகரமாகவும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நன்மைகளும் எழுதப்படுகிறது. இதையும் தாண்டி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், குறிப்பிட்ட நாட்கள் இருக்கிறது, அந்த நாட்களிலே அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். குறிப்பிட்ட நாட்கள் என்று சொன்னால் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அல்லாஹ் குறிப்பிட்ட நாட்களிலே அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று சொல்கிறானே, அப்படி குறிப்பிட்ட நாட்கள் என்பது துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த 10 நாட்களிலே அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள், உங்களால் முடிந்த அளவுக்கு உண்டான அமல்களை இந்த 10 நாட்களிலே செய்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி ஹாதிஹில் அய்யாமில் அஷ்ர். இந்த 10 நாட்களிலே நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை பார்த்து அல்லாஹ் உங்கள் மீது பிரியப்படுவதை விட வேறு நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை பார்த்து அவ்வளவாக அல்லாஹ் பிரியப்படுவதில்லை. இந்த 10 நாட்கள்ல நீங்கள் அமல் செய்யும் போது அந்த அமலை அல்லாஹ் அவ்வளவு பிரியப்படுகிறார். எனவே அல்லாஹ் அதிகமாக பிரியப்படக்கூடிய உங்கள் அமல்களை அல்லாஹ் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய, அல்லாஹ் அதிகமாக பிரியப்படக்கூடிய நாட்களாக இந்த 10 நாட்கள் இருப்பதால் இந்த 10 நாட்களிலே உங்களால் இயன்ற அளவுக்கு முடிந்த அமல்களை செய்து கொள்ளுங்கள். பொழுதுதான் சஹாபாக்கள் கேட்டார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதை விடவுமா இந்த 10 நாட்கள் சிறப்பிற்குரியவை என்று கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லா ரஜுலுன் ஹரஜ பி நஃப்ஸிஹி வ மாலிஹி யர்ஃபஉ மின் தாலிக பிஷை.
ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்ய போகிறார். போன நபர் தன்னுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு போகிறார், தன்னுடைய உடலோடு போகிறார். போன நபரினுடைய உயிரும் திரும்ப வரவில்லை, அவருடைய பொருளும் திரும்ப வரவில்லை. இரண்டையுமே அங்கே தியாகம் செய்து விட்டார். உயிரையும் தியாகம் செய்து விட்டார், தன்னுடைய உடைமைகளையும் தியாகம் செய்து விட்டாரே. இவரை விட இந்த 10 நாட்கள் சிறப்பிற்குரியதல்ல. ஆனால் ஒருவர் போருக்கு சென்றார், சென்று உயிரோடு திரும்பி விட்டாரே, அவரை விடவும் இந்த 10 நாட்கள் சிறப்பிற்குரியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யஹ்திலு சியாமன் குல்ல யௌமின் மின்ஹா பிஸியாமி ஸனா. இந்த 10 நாட்களிலே 10வது நாள் பெருநாள், அன்றைக்கு நோன்பு வைக்க இயலாது, நோன்பு வைப்பது ஹராம். பாக்கி உள்ள 9 நாட்கள் இருக்கிறது. இந்த 9 நாட்களிலே 2வது நாளிலே நாம் இருந்தாலும் கூட இன்னமும் 7 நாட்கள் இருக்கிறது. இன்னமும் 7 நாட்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நோன்பு வைப்பதற்கு பகரமாக இந்த 10 நாட்களில் 10வது நாளை தவிர்த்து பாக்கி உள்ள 9 நாட்களில் ஒவ்வொரு நாளும் நோன்பு வைப்பதற்கு பகரமாக 1 வருடம் நோன்பு வைத்த நன்மை அல்லாஹ் தருகிறார். 9 நாட்கள் நோன்பு வைத்தால் 9 வருடம் நோன்பு வைத்த நன்மை அல்லாஹ் தருகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கௌதலாக முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், மன் அக்ரம ஹாதிஹில் ஐயாமில் அஷர், யார் இந்த 10 நாட்களை கண்ணியப்படுத்துகிறாரோ, அக்ரமல்லாஹு பிஅஷ்ரி கராமாத்தின், 10 சிறப்புகளை அல்லாஹ் அவர்களுக்கு தருகிறார். முதல் விஷயம், இந்த 10 நாட்களிலே யார் அமல் செய்கிறார்களோ தங்களால் இயன்ற அளவுக்கு அவருடைய ஆயுளை அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான். ஆயுள் காலத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான். இரண்டாவதாக சொன்னார்கள், அவருடைய பொருளாதாரத்திலே அல்லாஹ் பரக்கத் செய்கிறார். மூன்றாவதாக சொன்னார்கள், அவருடைய குடும்பத்திலே சிக்கல்கள், சிரமங்கள், கஷ்டங்கள் ஏற்படுவதை விட்டும் அல்லாஹ் அந்த குடும்பத்தை பாதுகாத்து அந்த குடும்பத்தை நிம்மதியாக வைக்கிறார். நான்காவதாக சொன்னார்கள், உங்களுடைய பாவத்திற்கான பரிகாரமாக இந்த 10 நாட்கள் இருக்கிறது. இந்த 10 நாட்களிலே அமல் செய்வது உங்களுடைய பாவங்களுக்கான பரிகாரமாக இருக்கிறது. ஐந்தாவதாக சொன்னார்கள், நன்மைகள் பன்மடங்காக கிடைக்கக்கூடிய நாட்களாக இந்த 10 நாட்கள் இருக்கிறது. ஆறாவது, சக்கராத்தினுடைய நேரத்திலே அல்லாஹ் தஆலா எந்த சிரமங்களும் இல்லாமல் உங்களுடைய மௌத்தை லேசாக்குகிறான். ஏழாவதாக சொன்னார்கள், கபருடைய வேதனையை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாக்கிறான். எட்டாவது, மீசானிலே அல்லாஹ்வுடைய நன்மைகளையும் தீமைகளையும் எடை போடுவானே, அந்த மீசானிலே நன்மைகளுடைய தட்டை அல்லாஹ் கனமாக்குவான். ஒன்பதாவதாக சொன்னார்கள், நரகத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு விடுதலை அளிப்பான். 10வதாக சுவனத்திலே அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவான். இந்த 10 விஷயங்களும் நீங்கள் இந்த 10 நாட்களை முடிந்த அளவுக்கு அமல் செய்து பயன்படுத்திக் கொண்டால் இந்த 10 சிறப்புகளையும் பெற்றுக் கொள்ளலாம். கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த 10 நாட்களிலே முடிந்த அளவுக்கு ஒரு நாளினுடைய நோன்பு என்பது ஒரு வருடத்தினுடைய நோன்புக்கு சமமானது என்கிற போது முடிந்த அளவுக்கு நோன்பு வைக்க முயற்சி செய்யும். இரண்டாவதாக, நம் வாழ்விலே தவறவிட்ட கலாவான தொழுகைகளை இந்த 10 நாட்களிலே கலா செய்ய முயற்சிப்பது, அல்லது குறைந்தபட்சம் நஃபிலான தொழுகைகளை இந்த 10 நாட்களிலே முடிந்த அளவுக்கு தொழுது கொள்வது. அதே போல குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் இந்த 10 நாட்களிலே அதிகமாக குர்ஆன் ஓதுவது. முடிந்தால் 10வது நாளுக்குள்ளாக ஒரு குர்ஆனை ஓதி முடிக்க முயற்சி செய்வது. நாலாவது, முடிந்த அளவுக்கு நம்மால் இயன்ற அளவுக்கு இந்த 10 நாட்களில் அதிகமாக தான தர்மம் செய்வது. ஐந்தாவது, நம்முடைய பாவங்களுக்காக இந்த 10 நாட்களிலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவது. நம்முடைய தேவைகளுக்காக வேண்டி, உலகத்தினுடைய நல்ல சூழ்நிலைகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது. ஆறாவதாக, இந்த 10 நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே அதிகமாக திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். இப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீல் வத் தஹ்மீத் வத் தக்பீர். இந்த 10 நாட்களிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அதிகமாக சொல்லுங்கள். அதே போல அல்ஹம்துலில்லாஹ் என்பதை அதிகமாக சொல்லுங்கள். அல்லாஹ் அக்பர் என்பதை அதிகமாக சொல்லுங்கள். மூன்றாம் கலிமா சொல்றோமா இல்லையா? இந்த 3 வார்த்தைகளும் அதற்குள்ளே அடக்கம். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். இந்த வார்த்தைகளை அதிகமாக சொல்லுங்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்களிலே ஒரு மனைவியான ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அர்பஉன் லம் யகுன் யதஉஹுன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
நபியிடத்திலே 4 விஷயங்கள் இருந்தது. அந்த 4 விஷயங்களை நபி எப்போதுமே விட்டது கிடையாது. ஒன்று, ஆஷுராவுடைய நோன்பை நபி எப்போதும் விட்டது கிடையாது. இரண்டாவது, ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு வைப்பது, பிறை 13, பிறை 14, பிறை 15 ஐயாமல் மீன் என்று சொல்லப்படும். இந்த ஒவ்வொரு மாதமும் வைக்கக்கூடிய 3 நோன்புகளை நபி எப்போதும் விட்டது கிடையாது. மூன்றாவதாக, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 9 நாட்கள் நோன்பு வைப்பதை நபி எப்போதும் விட்டது கிடையாது. நாலாவதாக, சுபூஹினுடைய முன் சுன்னத்தை நபி எப்போதும் விட்டது கிடையாது. இந்த 4 விஷயங்களை நபி எப்போதும் விட்டது கிடையாது, எல்லா காலங்களிலும் செய்திருக்கிறார்கள் என்பதாக ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போல முடிந்த அளவுக்கு இந்த 8 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்றாலும் கூட பெருநாளுக்கு முதல் நாளான அரஃபாவுடைய நாள் இருக்கிறதே, அந்த நாளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பாகவே சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சியாமி யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளிலே நோன்பு வைப்பது, அஹ்தஸிபு அலல்லாஹி, அல்லாஹ்விடத்திலே நான் ஆதரவு வைக்கிறேன், ஐயு கஃபிர ஸனத்தல்லதி கபலஹு வ ஸனத்தல்லதி பஅதஹு, ஒரு வருடத்தினுடைய முன்பாவமும் ஒரு வருடத்தினுடைய பின்பாவமும் அல்லாஹ்விடத்திலே மன்னிக்கப்படும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். அதாவது அரஃபாவினுடைய ஒரே ஒரு நாளிலே நோன்பு வைப்பது 2 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமைகிறது. அரஃபாவுடைய நாள் என்பது அடுத்த ஜும்மா. அடுத்த ஜும்மாவுடைய நாளிலே நோன்பு வைப்பது என்பது நிறைய பேர் நிறைய குழப்புவாங்க. வியாழக்கிழமை தான் அரஃபாவுடைய நாள், ஏன்னா ஆட்சிகளுக்கெல்லாம் வியாழக்கிழமை தான் அரஃபாவுடைய நாள், நமக்கும் வியாழக்கிழமை தான் அரஃபாவுடைய நாள் கிடையாது. நாம எங்க இருக்கிறோமோ, நம்ம உலக பிறை பார்க்கிறவங்க இல்லை, நாம எங்க வசிக்கிறோமோ அந்த பிறையை பார்த்து நோன்பு வைக்கிறவங்க, அந்த பிறையை பார்த்து நோன்பு வை விடுறவங்க, அந்த பிறையை பார்த்து தான் எல்லா அமலும் செய்யறவங்க, உலக பிறை பார்க்கக்கூடியவங்க கிடையாது நம்ம. அதனால நமக்கு வெள்ளிக்கிழமை தான் அரஃபாவுடைய நாள். அரஃபாவுடைய நோன்பு என்பது வியாழன் இரவு சஹர் செய்து வெள்ளி ஜும்மா மட்டும் நோன்பு வைப்பதுதான். வெள்ளிக்கிழமை மட்டும் தனியா நோன்பு வைக்கலாம்னா, மற்ற நோன்புகள் நஃபிலான நோன்புகள் வெள்ளிக்கிழமை மட்டும் தனியா நோன்பு வைக்க கூடாது. ஆனா இது போன்ற சிறப்பிற்குரிய நோன்புகள் இருக்கிறதே, அதை வெள்ளிக்கிழமை மட்டும் தனியா வைக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. சரிங்களா? இந்த 10 நாட்களுக்கு இவ்வளவு சிறப்புகளை சிறப்பு சொல்லி இருக்கிறார். இதையும் தாண்டி இந்த 10 நாட்களிலே செய்யக்கூடிய, அதாவது 10வது நாளிலே செய்யக்கூடிய முக்கியமான அமல் என்பது குர்ஆன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், நபியே நீங்கள் இப்படி கூறுங்கள், இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், என்னுடைய வணக்கமும் என்னுடைய குர்பானியும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் எல்லாமே உனக்கு மட்டுமே உரித்தானது என்று நபியே நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். குர்பானி என்பது இந்த 10 நாட்களிலே சிறந்த அமல்களிலே ஆகச் சிறந்த அமல். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அமில இப்னு ஆதம யௌமுன் நஹர் அஹப்பு இலல்லாஹி மின் இஹ்ராகித் தம். 10வது நாள் பெருநாள் கொண்டாடப்படுகிறது. இந்த 10வது நாளிலே ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அமல்களிலேயே ஆகச் சிறந்த அமல் குர்பானி தான். குர்பானியை விட சிறந்த அமலை 10வது நாளிலே பெருநாள் அன்று ஒரு ஆதமுடைய மகன் செய்ய முடியாது. எனவே குர்பானி என்பது ஒரு அமல் என்பதை தாண்டி தொழுகை நோன்பை போன்று குர்பானி என்பது ஒரு வணக்கம். குர்பானி என்பது அதுவும் ஒரு வணக்கமாக பார்க்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு துல்ஹஜ்ஜினுடைய காலத்திலும் பிறை 10 பெருநாள் என்று 2 ஆடுகள் குர்பானி கொடுப்பார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், லஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபல் ஷஹீத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் குர்பானியின் போது 2 ஆடுகளை கொடுப்பார்கள். ஏன் 2 ஆடுகளை கொடுக்கிறீர்கள் என்று கேட்டபோது, ஒன்று எனக்காகவும் மற்றொன்று என் சமுதாயத்திற்காகவும் நான் கொடுக்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். மற்றொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், 2 ஆடுகளை நான் ஏன் குர்பானி கொடுக்கிறேன் என்று சொன்னால், ஒன்றை எனக்காகவும் மற்றொன்றை குர்பானி கொடுக்க வசதி இல்லாமல் இருக்கிறார்கள் அந்த என்னுடைய உம்மத்திற்காகவும் நான் கொடுக்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போல குர்பானியை தவிர வேறு எந்த அமலையும் என் சமுதாயத்திற்காக நான் செய்கிறேன் என்று நபி சொன்னது கிடையாது. அதாவது என் சமுதாயத்திற்காக நான் தொழுகிறேன்,
என் சமுதாயத்திற்காக நான் நோன்பு வைக்கிறேன், என் சமுதாயத்திற்காக நான் ஹஜ் செய்கிறேன் என்று குர்பானியை தவிர எந்த அமலையும் என் சமுதாயத்திற்காக நான் செய்கிறேன் என்று சொன்னது கிடையாது. குர்பானியை மட்டும்தான் எனக்காகவும் நான் கொடுக்கிறேன், என் சமுதாயத்திற்காகவும் நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அதே போல தான் இறப்பதற்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தை இப்படி வசியத் செய்தார்கள், ஒவ்வொரு ஆண்டும் நான் இறந்த பிறகு எனக்காகவும் குர்பானி கொடுங்கள் என்று வசியத் செய்தார்கள். இந்த விஷயமும் கூட குர்பானியை தவிர வேறு எந்த விஷயத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத் செய்யவில்லை. நான் இறந்த பிறகு எனக்காக தொழுங்க, நான் இறந்த பிறகு எனக்காக நோன்பு வைங்க, நான் இறந்த பிறகு எனக்காக ஹஜ் செய்யுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. குர்பானியை மட்டும் தான் நான் இறந்த பிறகு எனக்காக வேண்டியும் ஒவ்வொரு ஆண்டும் குர்பானி கொடுங்கள் என்று சொன்னார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியினுடைய வசியத்தை ஏற்று ஒவ்வொரு ஆண்டும் 2 ஆண்டுகள் குர்பானி கொடுப்பார்கள். அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட போது சொல்வார்கள், அமரனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் உதஹிய அன்ஹு ஃபௌதஹிய அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஏவினார்கள், எனக்காக என் இறப்புக்கு பிறகு குர்பானி கொடுங்கள் என்று சொன்னார்கள். எனவே நான் எனக்காகவும் குர்பானி கொடுக்கிறேன், நபியினுடைய வசியத்தை ஏற்று நபிக்காகவும் குர்பானி கொடுக்கிறேன் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போல குர்பானியிலே மற்ற பிராணிகளை விடவும் ஆடுதான் ஆகச் சிறந்தது. ஏனென்று சொன்னால் மார்க்கம் அதற்கு 3 காரணங்களை சொல்கிறது. ஒன்று, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஹாபில் காபில் 2 பேர் தான். இந்த 2 பேருக்கும் மத்தியில ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. 2 பேருக்கு மத்தியில ஒரு சண்டை வந்துச்சு. இந்த சம்பவம் வந்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். 2 பேருக்கு மத்தியில ஒரு பிரச்சனை வந்துச்சு. வந்ததற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, 2 பேரும் குர்பானி கொடுங்க, யாருடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றானோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபரை வைத்து முடிவு செஞ்சுக்கிறாங்க. அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, காபில் என்றவர் விவசாய பொருட்களை குர்பானியாக கொடுத்தார், ஹாபில் என்றவர் ஆட்டை குர்பானியாக கொடுத்தார். இந்த வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், ஃபதுபில மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பல் மினல் ஆஹர். அந்த 2 பேருடைய குர்பானியில் யார் ஆட்டை குர்பானி கொடுத்தாரோ அவரின் குர்பானியை நாம் ஏற்றுக்கொள்வோம். இதை வைத்து முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், மற்ற பிராணிகளை குர்பானி கொடுப்பதை விட ஆடு சிறந்தது. காரணம், அல்லாஹ் அதை சீக்கிரமாக ஏற்கிறான், அல்லாஹ்வினால் ஏற்கப்படுவதற்கு தகுதியானதாக இருக்கிறது. இரண்டாவது மார்க்கம் காரணம் சொல்கிறது, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்பானி கொடுத்தது, அவர்களுக்கு குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி இறக்கப்பட்டது ஆடுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வாழ்ந்த 10 ஆண்டுகள் குர்பானி கடமையானதிலிருந்து நபி குர்பானி கொடுக்கும் வரையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஆண்டும் குர்பானி கொடுத்தது ஆட்டை தான். எனவே மற்ற பிராணிகளை நீங்கள் குர்பானி கொடுப்பதை விடவும் ஆட்டை குர்பானி கொடுப்பதுதான் ஆக சிறந்ததாக இருக்கிறது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபதீபு நஃப்ஸக், குர்பானி பிராணியை மனமுவந்து கொடுங்கள், கடமைன்னு நினைக்காதீங்க, அதை கஷ்டமா நினைக்காதீங்க, ஏதோ ஒரு அழுத்தம் மார்க்கம் திணிக்குதுன்றதுக்காக நீ செய்யாதீங்க. இத்தனை வருஷமா கொடுத்துட்டமே, கொடுக்கலன்னா 4 பேர் கேட்பாங்களேன்றதுக்கான கொடுக்காதீங்க, பெருமைக்காக நீ செய்யாதீங்க, மனமுவந்து செய்யுங்க. நீங்கள் மனமுவந்து குர்பானி கொடுங்கள், அதை அல்லாஹ் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நல்லடியார்களே, குர்பானியின் சமயத்திலே உலகம் முழுக்க லட்சக்கணக்கான பிராணிகள், ஆடோ மாடோ ஒட்டகமோ லட்சக்கணக்கான பிராணிகள் அறுக்கப்படுகிறது. சரி, குர்பானியுடைய அந்த 4 நாட்களில் மட்டும்தான் அறுக்கப்படுகிறதா என்று கேட்டால் இல்லை. அந்த 10, 11, 12, 13 அந்த 4 நாட்களை தவிர்த்து வருடம் முழுக்கவே லட்சக்கணக்கான பிராணிகள் அறுக்கப்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறது. ஆனாலும் கூட எந்த வருட குர்பானியிலும் எந்த தட்டுப்பாடும் பிராணிகளுக்கு ஏற்பட்டதே கிடையாது. அந்த பிராணிகளை எல்லாம் பறக்கச் செய்து கொண்டே இருக்கு. எவ்வளவு விலையானாலும் மக்கள் வாங்க தயாராக இருக்கிறார்கள். அது எங்கே சென்று வாங்க வேண்டுமானாலும் வண்டி வைத்து தூங்கி வர வேண்டும் என்றாலும் மக்கள் தயாராக இருக்கிறார்கள். குர்பானி பிராணிகளில் அல்லாஹ் பரக்கத் செய்கிறார். அந்த குர்பானி பிராணியினுடைய எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் பரக்கத் செய்து வைத்திருக்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்ல பிராணிகளை குர்பானி கொடுங்கள். காரணம், நாளை நீங்கள் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து செல்லும் போது அந்த பிராணிகள் தான் உங்களுக்கான வாகனங்களாக இருக்கும். எனவே நல்ல பிராணிகளை, கொழுத்த பிராணிகளை, அழகான பிராணிகளை நீங்கள் குர்பானி கொடுங்கள். குர்பானி என்பது, ஆடு என்பது ஒரு நபருக்கு மட்டுமே உரித்தானது. மாடு 2, அதாவது ஒரு தனிநபரும் ஒரு மாட்டை கொடுக்கலாம், ஒரு ஒட்டகத்தை ஒரு தனிநபரும் கொடுக்கலாம்.
ஒரு ஒட்டகத்தையும் ஒரு மாட்டையும் 7 நபர்கள் வரையிலும் குர்பானி கொடுக்கலாம். முதல் விஷயம், ஆடு ஒரு நபருக்கு விலக்கூட்டாக முடியாது. மாட்டிலும் ஒட்டகத்திலும் ஒரு மாட்டை ஒரு தனி நபர் குர்பானி கொடுக்கலாம். ஏறுதல் அவசியம் கிடையாது. ஒரு ஒட்டகத்தை ஒரு தனி நபர் குர்பானி கொடுக்கலாம். இதை தாண்டி மார்க்கம் அனுமதி கொடுக்கிறது 7 பேர் வரையிலும் மாட்டிலும் ஒட்டகத்திலும் சேர்ந்து கொள்ளுங்கள். அதே போல மாடு ஒவ்வொரு பிராணிக்கும் வயதை நிர்ணயித்து இருக்கிறது. செம்பரியாடாக இருந்தால் 6 மாதங்கள் போதுமான, வெள்ளாடாக இருந்தால் கண்டிப்பாக 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும், மாடாக இருந்தால் 2 வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும், ஒட்டகமாக இருந்தால் 5 வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும். இதிலே சிறப்பு என்ன? ஆடுதான் சிறந்தது. ஆனால் இன்னைக்கு மார்க்கத்துக்காக வேண்டி பண்றாங்களா இல்ல மார்க்கெட்டிங் பண்றாங்களானே தெரியாத அளவுக்கு பள்ளியாசல்ல இடமே கிடையாது. ஒரு பள்ளியாசல்ல கிட்டத்தட்ட 30 பேனர் தோணுது. ஒரு பள்ளியாசல்ல மனிதர்களுக்கு ஆசை ஊட்டப்படுகிறது. ஏன் 16,000 செலவு பண்றீங்க, 20,000 செலவு பண்றீங்க, 25,000 செலவு பண்றீங்க, 30,000 செலவு பண்றீங்க, வாங்க 3,900 தான், 4,000 தான், 3,800 தான், 3,000 தான், 2,500 தான், 2,000 தான், 1,600 வரைக்கும் நாங்க இறங்கி வரட்ட வந்துருங்களேன். இது மார்க்கத்துக்காக வேண்டி பண்றாங்களா இல்ல மார்க்கெட்டிங் பண்றாங்களானே தெரியல. இப்படி மக்கள் கூட வெளியில சொல்ல பாருங்க, பேனர் வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. அவ்வளவு பேனர்கள் ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் தொங்கவிடப்படுவதால் இன்னைக்கு ஆடு கொடுப்பவர்கள் கூட அலட்சியத்தாலோ வளர்க்க இடமில்லை, பார்க்க இடமில்லை, தீனி கொடுக்க முடியவில்லை, அறுப்பதற்கு அவசரம் அனுமதிப்பதில்லை, இப்படி பல காரணங்களை சொல்லி மாட்டுக்கு தயாராக இருந்தார். ஆனால் என்ன சொல்லப்பட்டாலும் என்ன செய்யப்பட்டாலும் ஆடுதான் சிறந்தது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. கணிதத்திற்கு எல்லாம் நேரடியாகவே அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு கடுமையாக வேறு எந்த விஷயத்திலும் சொல்லவில்லை என்று சொல்லும் அளவுக்கு 2 விஷயத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு கடுமையாக பேசியிருக்கிறார். ஒன்று ஹஜ் சம்பந்தமாக, 2வது குர்பானி சம்பந்தமாக. ஹஜ் செய்வதற்கு சக்தி இருந்தும் யார் ஹஜ் செய்யவில்லை? இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு எனக்கு எல்லா சூழலும் இருக்கு, அப்படி இருந்தும் யார் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லையோ அவர் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ மரணிப்பதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். என்ன அர்த்தம்? அவர் முஸ்லீமா இருக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு அர்த்தம், அல்லது அவருடைய ஈமான் இருந்தும் பிரோஜனம் இல்லைன்னு அர்த்தம். எல்லாம் பாதுகாக்கணும். அவர் மௌத்தாகும் போது ஈமான் இருக்குமா இருக்காதான்ற சந்தேகம் இருக்குன்னு அர்த்தம். வசதி இருந்தும் ஹஜ்ஜுக்கு போகல. 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் வஜத ஸஅத்தன் லிஅன் யுலஹிய ஃபலம் யுலஹி ஃபலா யஷ்உரு முஸல்லா. குர்பானி கொடுக்க சக்தி இருந்தும் ஒருவர் குர்பானி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் முஸ்லிம்கள் தொழும் இடத்திற்கு தொழ வர வேண்டாம், பெருநாள் தொழுகைக்கு அவர் வர வேண்டாம். காரணம், தொழுகை அவருக்கு இல்லைன்னு. இவ்வளவு கடுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு எந்த விஷயத்திலும் சொல்லவில்லை. குர்பானை கொடுக்காதவரை பார்த்து அவருக்கும் தொழுகைக்கும் சம்பந்தம் இல்லை என்கிறார்கள். ஹஜ் செய்ய சக்தி இருந்தும் ஹஜ் செய்யாதவரை பார்த்து அவருக்கும் ஈமானுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்கிறார்கள். நீத்திற்குரிய எல்லாம் நேரடியாக. அதே போல ஒரு ஆட்டை வாங்கும் போது அந்த ஆட்டினுடைய குறைகள் ஆண்டுதோறும் ஞாபகப்படுத்தப்படுகிறது. கண்களை பார்க்க வேண்டும், காதுகளை பார்க்க வேண்டும், கொம்பை பார்க்க வேண்டும், கால்களை பார்க்க வேண்டும், உடலிலே எங்கேனும் காயம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அது பெருசா இருக்குது, அது பல்கா இருக்குது, இதை மட்டும் பார்க்கறது இல்லை. விலை கம்மியா கிடைச்சிருச்சு, நான் பெரிய சாதனை படைச்சிட்டேன், இது மட்டுமல்ல, அதனுடைய குறைகள் இல்லாத நிலையில் பார்த்து வாங்குவது ஆகச் சிறந்தது. ஒருவேளை குறை இருந்தால், நாம் பார்க்க தவறிவிட்டால், குறை இருக்கிறது ஆனால் ஆடு பார்க்க சிறப்பாக இருக்கிறது, ஒரு நல்ல தொகைக்கு விலை கம்மியாக கிடைக்கிறது என்று சொன்னால், கொம்போ கண்ணோ காதோ இதில் 3இல் 1 பகுதி மட்டும் குறையுடையதாக இருந்தால் அந்த குர்பானி ஏற்கப்படும். கொம்பு 3ல 1 பகுதி உடைஞ்சிருக்கு, கண் பார்வையில குத்தப்பட்டோ அல்லது கண் பார்வையில ஏதோ ஒரு பலகீனம் ஏற்பட்டு அல்லது கண்ணை சுத்தி ஏதோ நோய் இருக்கு, ஏதோ ஒன்று இருக்குது, 3ல 1 பகுதி சுத்தமா கண்ணே தெரியலன்னா அந்த ஆடு குர்பானி கொடுக்க முடியாது. அந்த காது அறுக்கப்பட்டிருக்குன்னா 3ல 1 பகுதி மட்டும் அறுக்கப்பட்டிருந்தா அந்த ஆடு குர்பானி கொடுக்கப்படலாம். கால் நொண்டியா இருக்கு ஆனாலும் அந்த ஆடு நடக்குதுன்னா குர்பானி கொடுக்கலாம். நம்மளால தூக்க மட்டும்தான் முடியும், அந்த ஆடு சொந்தமா நடக்க முடியாதுன்னு சொன்னா குர்பானி கொடுக்க இயலாது. மார்க்கம் சொல்றது குறையே இல்லாததை கொடுங்கள். அப்படி குறையுடையதை தவறியோ அல்லது தெரிந்தோ நீங்கள் வாங்கிவிட்டால் 3இல் 1 பங்கு குறை இருந்தால் அது ஏற்கப்படும். 3இல் 1 பங்கை விடவும் அதிகமாக குறை இருந்தால் அந்த குர்பானி ஏற்கப்படாது.
அப்படிப்பட்ட பிராணிகளை குர்பானி கொடுக்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது. கணிதற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போல ஒரு ஆடு என்பது தனிநபர் ஒருவருக்கு தானே தவிர, இந்த வருஷம் எனக்காக வேண்டி நான் குர்பானி கொடுக்குறேன், அடுத்த வருஷம் என் மனைவி பேர்ல குர்பானி கொடுக்குறேன், அதுக்கு அடுத்து என் புள்ள பேர்ல குர்பானி கொடுக்குறேன், அதுக்கு அடுத்த வருஷம் இரண்டாவது புள்ள பேர்ல குர்பானி கொடுக்குறேன்னு சொல்லி குர்பானிய பேர் மாத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு ஜக்காத்து கடமைன்னா யார் மீதெல்லாம் ஜக்காத்து கடமையோ அத்தனை பேரின் மீதும் குர்பானி கடமை. ஒரு வீட்டுல 4 பேருக்கு ஜக்காத்து கடமை, 4 பேருக்கு மீது குர்பானி கடமை. நாம என்ன நினைச்சிடக்கூடாதுன்னு சொன்னா, இந்த வருஷம் என் பேர்ல, அடுத்த வருஷம் அவர் பேர்ல அப்படின்னு சொன்னா, என் மேல ஜக்காத்து கடமை இருந்து ஜக்காத்து கடமை இல்லாத இன்னொருவரின் பேரில் நான் குர்பானி கொடுத்தா, ஜக்காத்து கடமையான நான் குர்பானி கொடுக்காத குற்றம் எவ்வளவு இருக்கு? எனக்கு ஜக்காத்து கடமை, நான் தான் கொடுக்கணும். ஆனா நான் இந்த வருஷம் போனசு என் பேர்ல கொடுக்குறேன்னு சொல்லி இந்த வருஷம் என் புள்ள பேர்ல கொடுத்தா, அந்த பிள்ளைக்கு ஜக்காத்தே கடமை இல்லை. அந்த பிள்ளைக்கு குர்பானி நிறைவேறணும். ஜக்காத்து கடமையான நான் குர்பானி கொடுக்கல, இது இந்த குற்றம் இருக்கும். அதனால குர்பானி கொடுப்பவர்கள் தனக்காக வேண்டி குர்பானி கொடுத்தது போக, ஜக்காத்து கடமையான நபர்கள் அவர்களுக்காக வேண்டி குர்பானி கொடுத்தது போக மேல்மிச்சமாக தொகை இருந்தால்தான் மனைவிக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ அல்லது மர்ஹூமானவர்களுக்கோ குர்பானி கொடுக்க வேண்டுமே தவிர, கடமையானவர்கள் தன்னை தவிர்த்து விட்டு கடமை இல்லாதவர்களின் பெயரில் குர்பானி கொடுக்க கூடாது. எனவே கணிதத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த 10 நாட்களிலே இருக்கக்கூடிய முக்கியமான அமல்கள் இவை. மீண்டும் இவை ஞாபகப்படுத்தப்படுகிறது. எதிர்வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, அடுத்த ஜும்மா அரஃபாவினுடைய நாள். நமக்கு அதுதான் அரஃபாவினுடைய நாள். நாம் உலகம் கிடைப்பார்ப்பவர்கள் கிடையாது. நமக்கான அரஃபாவினுடைய நாள் அடுத்த ஜும்மா தான். வியாழக்கிழமை இரவு சகர் செஞ்சு வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கிறது தான் அரஃபாவுடைய நோன்பாக கணிக்கப்படும், கணக்கிலே எடுத்துக் கொள்ளப்படும். எனவே அது ஒரு நாள் ஆச்சு, ஜும்மாவுடைய நாளாச்சு அப்படின்ற நிலை கிடையாது. அந்த நோன்பு முக்கியமானது, சுன்னத்தை முஅக்கதாவான நோன்பு என்பதால் தாராளமாக அந்த ஜும்மாவுடைய தினத்திலே நோன்பு வைக்கிறார். அரஃபாவுடைய நோன்பை தவறவிடாதீர்கள். குர்பானி பிராணிகளை சரியான முறையை பார்த்து தெளிவான முறையில் நல்ல பிராணிகளை குர்பானி கொடுக்கவும், முடிந்த அளவுக்கு இந்த 10 நாட்களில் நாம் முடிந்த அளவுக்கு அமல் செய்யும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக ஏற்று அதற்குண்டான நன்மையை பரிபூர்ணமாக நமக்கு தந்தல் புரிவானாக. மாஃபதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.